Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024-25. பிரதமர் நரேந்திர மோடி விவேகானந்தர் மண்டபத்தை சென்றடைந்திருக்கிறார் தன்னுடைய தியானத்தை மேற்கொள்ள. இந்த நிலையில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பேராசிரியர் கான்ஸ்டான்டின் ரவீந்திரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். ப்ரொஃபஸர், பாரதிய ஜனதா என்ன கேட்குறாங்க, பிரதமருடைய மௌனமே எதிர்க்கட்சிகளுக்கு இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதா அப்படின்ட்டு? நல்ல கேள்வி. எனக்கு தெரிந்து உலகத்திலேயே ஒரு ஆன்மீகவாதி தான் தியானம் இருக்கிற போவதை ஊரெல்லாம் பார், உலகமெல்லாம் பார், என்னை பார், என் அழகை பார் என்று சொல்லிவிட்டு மேஜிக் காட்டுவதை போல ஒரு ஆன்மீகவாதி இப்பொழுதுதான் தியானம் இருக்கிறார். நான் கேட்பது, இது ஒரு அறம் சார்ந்ததா? இது நியாயம் தானா? ஒரு நாட்டினுடைய காபந்து பிரதமராக இருக்கிறீர்கள். நீங்கள் இன்றைக்கு நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு தெரியும் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட். காபந்து அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் டெக்னிக்கலா சரியானு தெரியல. இல்ல, காபந்துன்னு தான் போடுறாங்க. காபந்து அப்படிங்கிறது ஒரு ஆட்சி நிறைவடைந்து பிறகு இடையில மாற்றம் அப்படின்னா தானே ஒரு ரைட். எப்ப எலெக்ஷன் டிக்ளேர் ஆச்சோ அப்பொழுதே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய அந்த காலங்கள் முடிவடைந்ததாகத்தான் கருதப்படுகிறது. அதன் பிறகு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து இந்த குறைந்த காலத்திற்கும் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்கிற காரணத்தினால்தான் அவர்களால் கொள்கை ரீதியான முடிவுகளை அவர்கள் எடுக்க முடிவதில்லை. சாமானியமான அரசு அன்றாட அலுவல்களை அவர்கள் நடத்தி. அது என்சிசி இருக்கிறதுனால என்னுடைய புரிதல். அதாவது ஒரு எலெக்ஷன்ல இன்னொரு கட்சி ஜெயிச்சிருச்சு அப்படின்னா பிரசிடென்ட் நீங்க அது வரைக்கும் பாத்துக்கோங்க அப்படின்னு கேட்கும் போது தானே காபந்து அப்படிங்கிற நிலை வரும். இல்ல, இப்பொழுது நீங்க பாருங்க, இருந்தால் நாம் மாற்றிக்கொள்ளலாம். ஆமா, இப்பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்மீக தேடல் என்பது ஒரு அமைதியான சூழலில் யாருக்கும் தெரியாமல் தன்னை உட்கார வைத்துக் கொண்டு தனக்கு மேற்பட்ட ஒரு சக்தியை நோக்கிய பயணம் தான் ஆன்மீக பயணம். ஆனால் இங்கே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடத்தி கொண்டிருப்பது ஒரு நாடகம். இந்த நாடகம் ஏன் என்றால், அடுத்தாற்போல் நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலில் வட மாநிலங்களில், குறிப்பாக மேற்கு வங்கம், அதை சுற்றி இருக்கிற மாநிலங்களில் நடைபெற இருக்கிற தேர்தலை குறிவைத்துக் கொண்டு அவர் விவேகானந்தர் பாறையை தேர்ந்தெடுத்திருக்கிறார். தேர்ந்தெடுப்பது அவருடைய உரிமை. அவர் இந்தியாவில் எங்கே வேண்டுமென்றாலும் அவருக்கு அந்த உரிமை உண்டு, அவர் தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் நாம் கேட்பது, தேர்தல் நடைமுறைகள் ஒரு நடைமுறையில் இருக்கும்போது, தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் இருக்கிற போது ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி இதுவாறு நடந்து கொள்ளலாமா, இதை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளலாமா என்பதுதான் கேள்வி. அதன் பிறகு அவர் எடுத்திருக்கிற முடிவை நான் வரவேற்கிறேன். ஏனென்றால் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் முக்தி அடைந்த பிறகு அதற்கு பிறகு அவருக்கான வரலாறுகள் இல்லை, அவரை பற்றிய கேள்விகள் இல்லை. எனவே அவர் பிரதமர் நரேந்திர மோடி இந்த தேர்தலுக்கு பிறகு அவர் ஏற்கனவே சொன்னதை போல நான் ஒரு மனித பிறவியே இல்லை என்று சொன்னார். அதன் பொருட்டு அவர் ஒரு தெய்வீக பிறவியாக மாறி போய்விடலாம். அதற்கான சூழலையும் ஜூன் 4ஆம் தேதி நாட்டு மக்கள் தந்து விடலாம். அந்த நம்பிக்கை கூட அவருக்கு இருக்கலாம். ஆனால் இப்படி ஒரு பிரதமர் நடந்து கொள்வது என்பது ஜனநாயக நெறிமுறைக்கோ அறத்திற்கோ உகந்தது அல்ல என்பதும், ஒரு ஆன்மீகவாதி இப்படி நடந்து கொள்வாரா, பகட்டும் பொருட்டுமாக இப்படி நடந்து கொள்வார்களா என்பதும் கேள்விக்குறி. என்னுடைய நண்பர் ஒருவர் அனுப்பியிருந்தார், இட் இஸ் நாட் மெடிடேஷன், இட் இஸ் மீடியா அட்டென்ஷன் என்று அனுப்பியிருந்தார். ஏறத்தாழ அதுதான் இப்பொழுது அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இதுவும் மறைமுகமான ஒரு தேர்தல் பரப்புரை. இந்த அளவிற்கு பாரத பிரதமர் என்கிற பிரதமர் நரேந்திர மோடி வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்களினுடைய தோல்வி உறுதி செய்யப்பட்டிருப்பதாகத்தான் அவருடைய தியானம் எங்களுக்கு சொல்லுகிறது. இது வந்து நீங்க தார்மீக ரீதியா மாரலா குவெஸ்டின் பண்றீங்க, அது புரிந்து கொள்ளத்தக்கது. இது விதி மீறல் என்று பார்த்த முடியுமா? விதி மீறல் எனில் இதற்கு முன்னுதாரணங்களை அவங்களே காட்டுறாங்க. 2019 இதே போல செய்தார், உத்தரகாண்டுக்கு போனார், அங்கே கேதார்நாத்தில் தியானம் செய்தார். அது கூட பிஜேபி ஆட்சின்னு வச்சுக்கிட்டாலும் கூட 2014 யூபி ஆட்சி நிறைவு பெறக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன்ல இருந்த நீங்க வைக்கக்கூடிய விமர்சனங்கள் அன்னைக்கு இல்லை. அந்த சமயத்திலையும் கூட மேற்கொண்டாரு, அங்க மராட்டியத்துக்கு சென்றாரு. அதெல்லாம் வந்து கோட் ஆஃப் வயலேஷன், எம்சிசி வயலேஷன் முடிந்த பிறகு போனாரா, தேர்தல் முடிவதற்கு முன்னால் போனாரா? முடியும் பொழுது போனார். இதே கட்டத்தில் பிரச்சாரம் எல்லாம் முடியும் பொழுது சென்றார். இல்ல, நீங்க 2019 சொல்றீங்களே, 2019 அவருக்கு எலெக்ஷன் கமிஷன் நோட்டீஸ் அனுப்பிச்சா இல்லையா? கேள்வி கேட்டதா இல்லையா?
அதன் பிறகு அதை விவாதம் நடத்தினார்கள். 3 எலெக்ஷன் கமிஷனர் விவாதம் நடத்தி அதுல 2 பேர் இந்த மாதிரி நடந்து கொள்வதில் ஒன்றும் தவறில்லை, இதற்காக நாம் நோட்டீஸ் அனுப்ப தேவையில்லை என்று சொன்னதனால் அது நின்றது. ஆனால் அங்கே அறம் பேசுகிற ஒருவர் இருந்தார், லாவசா தேர்தல் கமிஷனர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். இந்த இஷ்யூக்காகவா இந்த மாதிரி நடந்து கொள்வது தேர்தல் நடைமுறை விதிகளுக்கு முறையாக அவர் நடந்து கொண்ட ஒவ்வொன்றும் தான் அவர் எனக்கு நினைவு. கேதார்நாத்துக்கு போனதுக்காக எலெக்ஷன் கமிஷன் ஸ்பிளிட் நான் கேட்கிறது, இது நடைமுறையில் இது கேள்வி கேட்கப்படவில்லை என்பதற்காகவே அது ஜனநாயகம் சார்ந்ததுதான் என்று நாம் எடுத்துவிட முடியாது. இன்றைக்கு நாம் கேட்பது நடைமுறையில் இந்த மாதிரி நீங்கள் நடந்து கொள்வது யதார்த்தம் தானா, இது சரிதானா என்ற கேள்வி வருகிறது. கேள்வி வரும்பொழுது ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு பாரத பிரதமர் என்று சொல்லக்கூடிய நீங்கள், அல்லது ஒரு கட்சியின் தலைவர் என்று போற்றப்படக்கூடிய நீங்கள் இது போன்று நடந்து கொள்ளலாமா? ஒரு முன்னுதாரணமாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு உயர்ந்த பதவியில் இருந்து கொண்டு ஜனநாயகத்தின், ஒருவேளை நான் சொல்வதை போல அது உங்களது மாடல் கோட் ஆஃப் கான்டக்டில் வரவில்லை என்று சொன்னாலும், இப்படி ஒரு அழுத்தத்தை தரும், மக்களுக்கான ஒரு மறைமுகமான இது தேர்தல் பரப்புரையை தரும் என்று எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கும் போது, இந்த விமர்சனம் வந்துவிட்டதற்காகவாவது நீங்கள் ஒத்தி வைக்கலாம் அல்லவா ஒரு நாள்? அதுல என்ன தவறு? ஒருவேளை உங்களுடைய கேள்வியாக இருக்கட்டும், நான் மறுக்கவில்லை, கோட் ஆஃப் கான்டக்டுக்குள்ள வரல என்றே இருக்கட்டுமே. ஆனாலும் இது இப்படி வரும் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, எதிர்க்கட்சிகள் உங்கள் மீது விமர்சனம் வைக்கிறது அல்லவா. அப்படி விமர்சனம் வைக்கிற போது நீங்கள் அதை தவிர்த்திருக்கலாம் அல்லவா? அதுதானே மாண்பு, அதுதானே உங்களை போன்ற உயர்ந்த தலைவர்களிடமிருந்து அடுத்த தலைமுறை கற்றுக்கொள்ளக்கூடிய ஜனநாயக நெறிமுறையாக இருக்க முடியும். ஏன் அதை செய்யவில்லை? இதுல என்ன அரசியல் கணக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுவும் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்திருக்கிறார், அது குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. நீங்க சொன்னீங்க வெஸ்ட் பெங்கால்ல 9 தொகுதி ஓட்டு போடுது, விவேகானந்தர் மேற்கு வங்கத்துல ஒரு ஐக்கன். சோ அது தொடர்பு இருக்குன்னு கருதுறீங்களா? அவர் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்திருப்பதுல வேற கணக்குகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது இந்த விவேகானந்தர் பாறையினுடைய வரலாறு என்பது 1960களில் ஆரம்பிக்கிறது. பிரதமர் நேரு இருக்கிற போதே அன்றைக்கே இந்த கேள்வியை RSS எடுத்துக்கொண்டு வருகிற போதே அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த பக்தவச்சலம் அவர்கள் இங்கே இதை வைப்பது அழகில்லை என்று மறுத்து சொன்னதும், அதே நேரத்தில் நேரு அவர்களுடைய கலாச்சாரத்துறை அமைச்சராக இருந்த கபீர் அவர்கள், ஹுமாயூன் கபீர் அவர்கள் என்று நான் நம்புகிறேன், அவரும் அதை மறுத்ததும், இது இந்த மாதிரி செய்வது சட்டத்தின்பால் புராதன இடங்களில் இது போன்ற மத ரீதியான இதுகளை கொண்டு வருவது சரியில்லை என்று அவர் மறுத்ததும், அதன் பிறகு அந்த RSS இயக்கத்தை சார்ந்தவர்கள் அதை ரணடே என்று நான் நம்புகிறேன், அவர் மேற்கு வங்கத்தில் போய் அதை பிரச்சனையை கலப்பார். ஏனென்றால் ஹுமாயூன் மேற்கு வங்கத்தை சார்ந்தவர். உங்கள் மேற்கு வங்கத்தை சார்ந்த ஒன்றிய அமைச்சரே இங்கே பிறந்த இதே விவேகானந்தருக்கு சிலை வைக்க கூடாது என்று அப்செக்ட் பண்ணுகிறாரே என்று அவர் அங்கு பிரச்சனையை கிளப்பிய பிறகு கபீர் சொன்னார், எனக்கு தனிப்பட்ட முறையில் எதுவும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வைப்பதாக இருந்தால் அது உங்கள் விருப்பம், சட்டத்தை சொன்னேன் என்று சொன்னார். அதன் பிறகு நேரு ஒரு குழு அமைத்தார். அதன் பிறகுதான் இங்கே இது வைக்கப்பட்டது. வைக்கிற போதே அது ஒரு பிரச்சனைக்கு உட்பட்டது. அது மட்டுமல்ல, இந்து மதம் வெர்சஸ் என்று அதை கொண்டு போக பார்த்தார்கள். மதத்தை ஒரு அரசியல் ரீதியாக கொண்டு வருவதற்கு விவேகானந்தர் பாறை பயன்படுத்தப்பட்டது என்பதுதான் வரலாறு. அப்படி ஒரு இடத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்திருப்பது என்பது சாதாரணமாக விமர்சனத்திற்குரியது தானே, அதில் என்ன தவறு? ராகுல் காந்தி கூட இங்க தானே தன்னுடைய யாத்திரையை தொடங்கினார். இப்படி மத ரீதியா இதற்கு ஒரு அடையாளம் இருக்கின்றால் ராகுல் காந்தி தன்னுடைய ஜோடோ யாத்திரை இங்க தான் தொடங்கினார். கன்னியாகுமரியில் துவங்குவது என்பது வேறு, விவேகானந்தர் பாறையில் துவங்குவது மண்டபத்துக்கும் சென்றார் ராகுல் காந்தி. அதாவது ராகுல் காந்தி காந்தியையும் கும்பிட்டாரு, காமராஜரையும் கும்பிட்டாரு, விவேகானந்தரையும் கும்பிட்டாரு, தப்பு கிடையாது, நம்ம அதை மறுக்கல. அது மட்டுமல்ல, அது தேர்தல் நேரமும் அல்ல. ஒன்று, அதுக்கு மத சாயம் பூச வேண்டியதாக அவர் நம்ம எப்பொழுதுமே நாம் பேசுகிற போது கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரைக்கும் இந்தியா ஒன்று. அவர் நடத்தியது பாரத் ஜோடோ யாத்திரை. பாரதம் என்பது எங்கிருந்து எங்கு வரைக்கும் இருக்கிறது? கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் இருக்கிறது. எனவே நான் துவங்குவது கன்னியாகுமரியிலிருந்து என்று துவக்குகிறேன் என்று அவர் மதச்சாயம் இல்லாமல் ஒரு நாட்டினுடைய தத்துவார்த்தத்தில் இருந்து அவர் கிளம்பினார். அதனால்தான் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தேசிய கொடியை கொடுத்துத்தான் அதை ஆரம்பித்து வைத்தார். அப்படி பார்க்கிற போது எங்களினுடைய பார்வை என்பது தத்துவார்த்த ரீதியாக இருக்கிறது. ஆனால் எல்லா இடத்திலும் மதத்தை இழுத்து
மதவாத அரசியலை உள்புகுத்துவது என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு விலக்கில்லை. அது பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அதிலிருந்து அவரால் விலக முடியவில்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது. வாழ்த்துக்கள், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இது போன்ற நேரங்களில் இதை செய்யாமல் இருப்பது நல்லது என்பதுதான் எங்களின் பார்வை. ப்ரொஃபசர் கான்ஸ்டன்டின் ரவீந்திரன், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பாளர். தேங்க்யூ ப்ரொஃபசர். Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024-25.